103 சங்கீதம் 4 வசனம் பைபிளில் வாசிக்கும் போது என் இருதயமெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. வசனம் இப்படி சொல்லுது, அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார் என்று தமிழ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கில பைபிளில் அந்த அழிவுக்கு விலக்கி மீட்டுங்கிற அந்த வார்த்தைக்கு who redeems your life from the pit என்று போடப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அந்த பிட் என்கிற அந்த வார்த்தைக்கு பைபிளில் 3 அர்த்தங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஒன்று, ஷியோல் என்கிற வார்த்தை எபிரேய மொழியில அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷியோல் அப்படின்னா அது மரணித்தவர்களை அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு குழி என்று அர்த்தம் கொள்ளுகிறது. அப்படின்னா he redeems you from the pit அப்படின்னா என்னன்னா, அந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில இல்லை ஒரு வியாதியில நீ அமர்ந்திருந்தால் கூட ஏசப்பா உன்னை ரட்சித்து, அப்படின்னா ஏசப்பா உன்னை அதுல இருந்து மீட்டெடுத்து அப்படியே விட்டுற மாட்டாராம். திரும்பவும் நீ அந்த குழிக்குள்ள போய் விழுந்துராதபடிக்கு உன் மேல ஒரு கிருபையை வைப்பாராம். அந்த கிருபையை வச்சு அவர் எங்கேயோ போகாம இன்னும் இரக்கங்கள்னால உன்னை முடிசூட்டுவார். ஆங்கில பைபிள்ல இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்குது, and crowns you with love and compassion என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், எந்த வாழ்க்கை சூழ்நிலையில இருந்து நாம் வெளியவே வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை உனக்கு இருக்குதுனாலும் நிச்சயமா கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். அந்த பிட்டுங்கிற வார்த்தைக்கு 2வது அர்த்தம் ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ். ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஒரு இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல நீ அமர்ந்திருந்தாலும் கூட உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற அளவுக்கு அவர் இரக்கமுடைய தேவனாய் இருக்கிறார், உன்மேல அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். 3வது, அந்த பிட் என்ற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் டிசாஸ்டர் என்கிற ஒரு வார்த்தை அங்கே அதுக்கு அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா எதிர்பாராத பேரழிவு. டிசாஸ்டர்னா எதிர்பாராத பேரழிவு. இந்த எதிர்பாராத பேரழிவுல நீ சிக்கி இருந்தாலும் உன் மேல அன்புள்ள ஆண்டவர் உன்னை தேடி வந்து உன்னை அந்த பேரழிவுல இருந்து காப்பாற்றி உன் மேல கிருபையை வைத்து இரக்கத்தை வைத்து தொடர்ந்து உன் வாழ்க்கையில உன்னை பயணிக்க செய்து எல்லாருக்கும் முன்பாக உன்னை சாட்சியாக நிறுத்துவார். ஏசப்பா மாதிரி ஒரு சொக்க தங்கம் இந்த பூமியிலே இல்லை, எங்கேயுமே கிடையாதுங்க. அவர் மாதிரி ஒரு நல்ல உறவு இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால உன்னை பார்த்து சொல்றேன், அவர் உன் மேல மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறதுனால உனக்காகவே இந்த வசனத்தை எழுதியிருக்கிறாரு. நீ விசுவாசி. He will redeem you from the pit. உன்னை அவர் அந்த குழி, இந்த 3 வகையான குழி எதுவாக இருந்தால், ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான வியாதியிலிருந்து என்னால தப்பிக்க முடியாதுங்கிற நிலைமையில நீ உட்கார்ந்திருந்தாலும் பைபிள் சொல்லுது, அந்த நிலைமையிலிருந்து உன்னை விடுவித்து திரும்பவும் நீ அந்த தலைமையில போய் சிக்கி கொள்ளாதபடி ஒரு வேலி அடைக்கிறார். அந்த வேலியில என்ன இருக்குன்னா, அன்பு இருக்குது, மனதுருக்கம் இருக்கிறது. அன்பையும் மனதுருக்கத்தையும் வைத்து உன்னை வேலி அடைத்து எல்லாருக்கும் முன்பாக இவன் என் நேசகுமாரன் என்கிற சாட்சியை உனக்கு கொடுக்கும்படியாக ஏசப்பா கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், நீ ஏசப்பா அன்பை அனுபவிக்க 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 நெகட்டிவிட்டியை விட்டு நீ வெளியே வந்து கொண்டே இருப்ப. பரிசுத்தம் இல்லாத காரியங்களை விட்டு நீ வெளியில வந்து கொண்டே இருப்ப. பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பரிசுத்தம் முக்கியம். இன்னும் சொல்லணும்னா, பரிசுத்தம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அன்பு முக்கியம். என் ஏசப்பாவுக்கு உன்னிடத்துல அன்பை கொடுத்து அன்பை ஊற்றி பரிசுத்தத்தை விரும்பி பரிசுத்தமாய் வாழ உன்னை நடத்துகிற அன்பு தகப்பன் அவர்.
நிச்சயமா சொல்றேன், உன் ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ்ல ஒருவேளை நீ ஹோலினஸ் இல்லாம நீ விழுந்து போயிருப்பீன்னா கர்த்தர் உன்னை மீண்டுமாய் உன்னை பரிசுத்தத்துக்கு திரும்ப பண்ணுவார். மூன்றாவதாக, ஒரு பெரிய பேரழிவுல எதிர்பாராம நீ சிக்கி இருக்கிற அப்படின்னா கர்த்தர் நிச்சயமா, அது எப்பேற்பட்ட பேரழிவா இருந்தாலும், நீ ரகசியமா அவர்கிட்ட சொல்லியிருந்தாலும், ராத்திரியெல்லாம் கண்ணீர் விட்டு நீ கதறி சொல்லியிருந்தாலும், கர்த்தர் நிச்சயமாய் உன்னை அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக உன்னை சாட்சியாய் நிறுத்துவார் என்று உன்னை பார்த்து இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவர் உனக்கான திட்டங்கள்ல உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உன் சூழ்நிலை மாறும் என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். God bless you. ஆமென்.